சர்வ வல்லமுள்ள பிதாவுக்கு மகிமையும், மனிதகுலத்தை மீட்க ஒளியின் கடவுள், அக்கினியின் கடவுள், வார்த்தையின் கடவுள் மனித உடலெடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் மனித குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சாவையும் சிலுவையிலே சுமந்து நித்திய மீட்பையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரும் ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் மகிமையும் துதியும் உண்டாக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். ஆவியானவர் தாமே அவரை ஆராதிக்கும் ஒவ்வொரு மேலும் கிறிஸ்துவின் கரம் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம். நாங்கள் செய்கிற தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பார்த்தீர்களா? நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். சபை ஆராதனைக்கு போவதில் உண்மையும் உத்தமமும், நேரத்தோடு ஆராதனைக்கு போவதும், உண்மையாய் பாவங்களுக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிற அந்த இதயமும், உண்மையாய் கடந்த காலத்தில் தேவன் செய்த இந்நிலடங்கான நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் நன்றி ஜெபமும் தான் தேவன் விரும்பி எதிர்பார்க்கும் துதியின் காணிக்கையாகும். ஆகவே நண்பானவர்களே, நீ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நீ ஆலயத்துக்கு போவதிலே நீ உண்மை உள்ளவனாக இருந்தால், உத்தமமாக இருந்தால், நீங்கள் வெளியில் வேலை செய்கிற இடத்திலும் அப்படித்தான் உங்கள் நடை இருக்கும், உங்கள் உடை இருக்கும். நீங்கள் பழகிற இடத்திலும் கூட அப்படித்தான் உங்களுடைய நடையும் உடையும் இருக்கும். அப்பொழுது உங்களிடத்தில் உத்தமமும் நீதியும் தான் தங்கியிருக்கும். நீ ஆலயத்துக்கு போவதே அலங்கோலமாக இருப்பாய் என்றால், அவலட்சணமான எண்ணங்களில் இருப்பாய் என்றால், இருமணம் உள்ளவனாய் நீ சபைக்கு போவதிலே நீ இருப்பாய் என்றால், நீ சபைக்கு போவதிலே நீ ஆர்வம் இல்லாமல் நீ காட்டிக்கொள்வாய் என்றால், உலக பிரகாரமான மற்ற எந்த காரியத்தில் உங்களால் உண்மையாக இருக்க முடியும், உத்தமமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், மனம் திரும்புங்க. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நீ தேவாலயத்துக்கு போவதில் உண்மையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருப்ப. நீ தேவாலயத்துக்கு வருவதில் உத்தமமும் நீதியுமாக இருந்தால், நன்றியாக இருந்தால், எல்லா இடத்துல உத்தமும் நன்றியாக இருப்பீர்கள். இதைத்தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு போதிக்கிறார். மூடர்கள் பலியிடுவதை விட அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி மோசம் பண்ணி நம்ம நாட்டில் எவ்வளோ பக்தியில் உச்சக்கட்டத்தில் இருக்கிற போல் காட்டிக்கிறாங்க. எல்லாம் அக்கிரமங்கள் தான், விபச்சாரம் தான், வேசித்தனம் தான், லஞ்சம் தான். லஞ்சம் வாங்காத ஒருத்தன் ஆஃபீஸில் எங்கேயாவது வேலை செய்கிறானா? அவனை பார்த்தா அவ்வளோ பக்தியாக இருப்பான். ஆனால் ஏழை எளியவர்களை ஏமாற்றி பொய் சொல்லி லஞ்சம் வாங்காமல் அரசாங்கத்தில் ஒருத்தன் கூட வேலை செய்கிறதே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் இப்படிப்பட்டவர்கள் மூடர்கள். இவங்கெல்லாம் எவ்வளோ பக்தி ஆசாரத்தோடு தன்னை காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் சாபம்தான் மிஞ்சம். அவருடைய குடும்பங்களில் சாபம்தான் இருக்கும். அவருடைய சந்ததியிலே சாபங்கள் தான் இருக்கும். இதை உணர்வதே இல்லை. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், மூடர் பலியிடுவதை விட உன்னை உண்டாக்கி உன் தேவனாகிய கர்த்தரான என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பதே மேன்மையானது. ஹல்லேலூயா. ஆகவே நண்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் நம்மை அர்ப்பணித்து சபைக்கு வருவதிலே நான் உண்மையாக இருந்தால், உத்தமமாக இருந்தால், நீதியாக இருந்தால், நன்றியாக இருந்தால், சமுதாயத்தில் எங்கேயுமே நான் உண்மையாக இருப்பேன், உத்தமமாக இருப்பேன், நீதியாக இருப்பேன், நன்றியாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். அப்படிப்பட்ட பலனை எனக்கு தாரும் தேவனே. கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் என்பதை இந்த உலகம் கண்டு கொண்டு தான் தீர வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, ஆலயத்துக்கு வரும்போது நடைய காத்துக்கொள் என்று ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீ எச்சரிக்கிறீர், போதிக்கிறீர், உணர்த்துவிக்கிறீர். ஆலயத்துக்கு வருவதில் உண்மையும் உத்தமமாக இருந்தால்தான் நாங்கள் வெளியில் எங்கேயும் உண்மையும் உத்தமமாக இருக்க முடியும்.
ஆலயத்தில் நேர்மையாய் மனம் திரும்பி நன்றியாய் நம்மை ஆராதித்தால்தான் எல்லா இடத்துல நாங்கள் நேர்மையாக இருக்க முடியும், நன்றியாய் நடந்து கொள்ள முடியும். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் இயேசுசாமி. எங்களுடைய வாழ்க்கையின் வெளி அடையாளங்களை மற்றவர்கள் கண்டுதான் நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த நாடு அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பலத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.